என் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைந்தது? கடந்த வெள்ளிக்கிழமையன்று நாம் யாரும் எதிர்பாராத நேரத்தில் மியன்மார் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 1000க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. அங்கிருந்த மக்கள் வழமை போல் தங்களின் காரியங்களின் மிக பரபரப்பாக இருந்த சமயத்தில் 7.7 மற்றும் 6.4 என்ற ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. சற்றும் எதிர்பாராத விதத்தில் சில உயரமான கட்டிடங்களை முற்றாக நிர்மூலமாக்கியது. குறிப்பாக கட்டிடங்களில் சிக்கியவர்களில் சிலர் மாத்திரமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிக் கொண்டனர். மற்றவர்கள் அங்கே உயிரிழந்தனர். இந்த கோர விபத்து அனைத்து நாடுகளிலும் விசேட செய்தியாக மாறி மக்களின் ஒட்டுமொத்த கவனத்தை ஈர்த்தது. இந்த பேரழிவு எமக்கு 2004இல் ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தையும் நினைவுக்கு கொண்டு வருகின்றது. பூக்களைப் போல் நம் வாழ்க்கையும் காலை மலர்ந்து மாலை உதிர்ந்து விடுகின்றது. இந்த நிச்சமற்ற உலகில் மரணம் எந்த விதத்தில் வரும் என்பதை நமக்கு சொல்ல முடியாது. சில நேரங்களில் வரும் பிரச்சினைகள் மற்றும் தீராத அழுத்தங்கள் நிமித்தமாக உயிரை மாய்த்துக் கொள்வது மேல் என்று நினைக்கலாம். கடன் பாரங்களால் ஏற்படும் நிந்தைகள் மற்றும் ஆறாத மனப்புண்களால் மரணித்து விடுவது மேல் என்று நினைக்கக்கூடும். சவால்களை சமாளித்து நாம் பயப்படும் விஷயங்களை முயற்சிப்பது மூலமாகவே வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது ஏற்படுகிறது. கடினமான விஷயங்களே நம் வாழ்வில் மாற்றத்திற்கான உந்துகோலாக செயல்படுகின்றன. நம்முடைய அதிகபட்ச செயல்திறன் என்ன என்பதை கண்டறிய நிச்சயம் நாம் போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டும்.